எனக்கு தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு நான் போவேன்ப்பா. அதான் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, படம் வந்து தமிழ்நாட்டில் வரலையா, சரி நான் போய் ஒரு கன்னட பட்டில் இல்லை தெலுங்கு பட்டில் நடிச்சுக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஹிந்தி படம் ஏதாவது ஹிந்தி, நம்ம ஹிந்தி தான் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு எதை பற்றி யோசிக்கல. நம்மளுடைய தமிழ் திரையுலக நடிகர்களுக்கு ஜெய் மட்டுமல்ல, இன்னும் பல தரப்பட்ட நடிகர்கள், பல வகையான நடிகர்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய இதற்கு முந்தைய ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரியான ப்ரெஷர் கொடுத்து வச்சுருக்காங்கங்கிறத பாருங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து யாருமே ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, யாரும் விஜய் கூட போகக்கூடாது, விஜய்க்கு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியான ஒரு மனநிலையை எல்லாரும் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க மனநிலை என்ன, அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடியுதா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து விஜய் அண்ணாவுக்கு தெரியாதவங்க யாருமே மேக்ஸிமம் இருக்க முடியாது. எல்லாருக்குமே விஜய் அண்ணாவை தெரியும். இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்குமே விஜய் அண்ணாவை பிடிக்கும். ஆனால் அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு தனி மனிதராக நிற்க வச்சுட்டாங்க பாருங்கள் இந்த திராவிட முன்னேற்றத்தை கழகத்துக்கானாங்க. என்ன மாதிரியான செயல் இது சொல்லுங்கள் நீங்களே. எவ்வளோ ஆதரவு தெரிவிக்க முன்னாடி வந்தவங்களெல்லாம் வந்து முட்டுக்கட்டை போட்டு பயமுறுத்துறது. நம்மளுடைய லைஃபே போயிடும், கேரியரே ஸ்பாயில் ஆயிரும், விஜய் அண்ணா கூட போனோம்னா நம்மளுக்கு சினி இண்டஸ்ட்ரியில் சான்சஸ் கிடைக்காது, நிறைய பிரச்சனைகள் எந்தெந்த கம்பெனியில் இருந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஒரு இது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன தெரியுங்களா, மன்னராட்சி. அடக்கிறது, அமுக்கிறது. அதாவது எதுவுமே தன்னிச்சையாக எந்த ஒரு நடிகர்களோ செயல்படாமல் விட்டு தடுத்து வச்சுருக்காங்கங்கிறது இவரோட பேச்சுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது.